வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது. அதில் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு மாணவன் இதே போல் பதில் எழுந்தான். இந்த பதில் எவ்வளோ அசத்தலாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். முதல் கேள்வி, மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? அதுக்கு இந்த பையன் பதில் எழுதுகிறான், அவரது பிறந்த நாள் அன்று. ரெண்டாவது கேள்வி, திப்பு சுல்தான் எந்த போரில் உயிரிழந்தார்? அதுக்கு இந்த மாணவன் பதில் எழுதுகிறான், அவரது கடைசி போரில். மூன்றாவது கேள்வி, 8 மாம்பழங்களை 6 பேருக்கு எப்படி சரியாக பிரித்து கொடுப்பது? அதுக்கு இந்த மாணவன் பதில் எழுதுகிறான், ஜூஸ் போட்டு 6 டம்பர்களில் சரிசமமாக வைத்து கொடுத்து விடலாம் அப்படின்னு. நாலாவது கேள்வி, இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது? அதுக்கு இந்த மாணவன் பதில் எழுதுகிறான், காகிதத்தின் அடிப்பகுதியில். ஐந்தாவது கடைசி கேள்வி, இந்தியாவை எவ்விதம் அழைப்பார்கள் பொதுவாக அப்படின்னு. அதுக்கு என்ன ஆசிரியர் வச்சார்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு அழைப்பார்கள்னு எழுதுவான்னு நினச்சார். ஆனால் மாணவன் அங்கே தான் வச்சான் ட்விஸ்ட்டு. அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, அனைவரும் இந்தியாவை இந்தியா என்பதால் இந்தியா என்று அழைப்பார்கள் அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.